பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, வந்திருக்கிற எங்கள் இருதயங்களில் உமது அன்பின் தீயை முட்டியறலும். பல வேளைகள், பல சிந்தனைகள், பல மொழிகள் இருக்கிற எங்கள் யாவரையும் உடைய ஒரே விசுவாசங்களை கூட்டி சேர்த்திருக்கிற நல்ல தகப்பனே, உடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் சத்தியமாக இருக்கட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் சிறப்பான கிறிஸ்துவனுடைய பாடுகளின் நிறைவு நாள். இந்த பாடுகளிலே பங்கெடுக்க கர்த்தர் இந்த திருவார்த்தையின் மூலமாக நம்மையும் அழைக்கின்றார். ஆதாரமாக லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 முதல் 30 வசனங்கள். அருகே அவர் ஒளிவம் என்னும் மலையில் பெத்கவேயு பெத்தானியா ஊர்களை சமீபித்த போது தம்முடைய சீசர்கள் இருவரை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஒரு வீட்டின் முன்பாக ஒரு மனுஷன் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, பெத்தானியா, பெத்கவேயு என்று அழைக்கப்படுகிற இந்த இரண்டு கிராமங்களும், பெத்தானியா என்பது அப்பத்தின் வீடு, பெத்கவேயு என்பது இரக்கத்தின் வீடு. இந்த இரண்டு வீட்டின் வழியாக இறைமகன் இயேசு இன்றைக்கு தன்னுடைய பவனியை துவங்கி வருகிறார். பொதுவாக பெத்தானியா என்பது கடவுளின் கொடையின் வீடு என்று சொல்லி அழைக்கப்படுவது. த ஹவுஸ் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் காட் என்று பொருள்படும். ஆவணமாக பெத்கவேயு என்று சொல்லும் பொழுது, பெத்தானியாவில் புறப்பட்ட பயணம் பெத்கவேயு அடைந்தது. பெத்கவேயு என்றால் வாயின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் த மவுத் என்று சொல்லி பொருள். கிறிஸ்துவனுடைய பாடுகளினுடைய நுழைவாயில். இன்றைக்கும் அருமையான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு ஒளிவமலை அடைந்தபோது அங்கே ஒரு கிராமத்திற்கு செல்ல சொல்கிறார். இருவரை அனுப்பி, ஒருவரும் ஏறியிராத ஒரு ஆடு, ஒரு கழுதை என்று அழைக்கிறார். அவர் ஆட்டை தேர்ந்தெடுக்கவில்லை, மாட்டை தேர்ந்தெடுக்கவில்லை, கழுதையை தேர்ந்தெடுக்கிறார். யூதர்களுக்கு அது பரிசுத்தமான பொருள் என்று சொல்லி அடையாளமாக கொள்ளப்படுகிறது யூதர்களுக்கு. ஆனால் இங்கே ஒருவரும் ஏறியிராத கழுதை. யாராவது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் ஆண்டவருக்கு தேவை. இன்றைக்கு இந்த பவனி என்பது ஆண்டவருடைய சாட்சிக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு குருத்தோலைகளை நாம் பிடித்து கொண்டு சொல்லும் பொழுது, குருத்து என்பது அது செழிப்பின் அடையாளம், செழுமையின் அடையாளம், த சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த வாயிலின் வீடு, அப்பத்தின் வீடு, இந்த வாயிலின் வீடு என்று சொல்லும் வழியாக அவர் புறப்பட்டு உலக மக்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளை இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பவனியில் மிக மிக குறிப்பாக சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இது யாராவது அவிழ்க்கும்போது கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். தேவை, ஆண்டவருக்கு தேவை. குருத்துக்களை ஏந்தி இருக்கிற நாம் இன்றைக்கு நமது வாழ்வில் வரும் துன்பங்களை பற்றி, இதே வாழ்வில் வரும் துன்பங்களை பற்றி நேர்மறையான மனப்பான்மையை பெற்று அழைக்கப்படுகிறோம். துன்பங்கள், வேதனைகள் வரும்போது நாம் சோர்ந்து போய்விடாதபடி அதை தாண்டி வெற்றியும் நான், உயிர்ப்பும் நான், மீட்பும் நான் என்று சொல்லுகிற இறைமகன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவரை நோக்கி நீங்களும் நானும் பயணப்பட அழைக்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, ஜெர்மனியில் நடந்த ஒரு ஓவிய போட்டியிலே பார்க்கும் பொழுது அங்கே க்ளவுட் லேண்ட் என்று ஒரு ஓவியம் வரைக்கப்பட்டிருந்தது. அங்கே வைக்கப்பட்ட அந்த ஓவியத்திலே அங்கே மேலோட்டமாக பார்க்கும்போது அது வர்ணங்களால் ஒழுங்கில்லாமல் அங்கும் இங்கும்
அது பூசி இருப்பது போல காணப்பட்டது. பார்வைக்கு இனிமையற்றதாக காணப்பட்டது. கொஞ்சம் உற்று நோக்கும்போது அது வானதூதர்கள் அழகாக அணிவகுத்து வரையப்பட்டதாக இருந்தது. நம்முடைய வாழ்விலும் அநேக நேரங்களில் துன்பங்களும் வேதனைகளும் நம்மை தொடர்ந்து வரும். நம்முடைய வாழ்க்கையே அலங்கோலமாக மாறிப்போன நிலை வரலாம். அந்த நிலையில் அதை உற்று நோக்கும்போது அதிலிருந்து கிறிஸ்துவனுடைய பாடுகளால் கிடைக்கின்ற மீட்பை நாம் கண்ணார பார்க்க முடியும், மனதார உணர முடியும். அந்த ஒரு பவனியைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவருக்கு தேவை என்கிறார். பவனி ஆண்டவருக்கு தேவை. அவரோடு இணைந்து செல்கின்ற உன்னதத்திலே வருகிறவர் ஓசன்னா ஓசன்னா என்று பாடுகிற துதி அவருக்கு தேவை. ஏனென்று சொன்னால், நமக்காக அடிக்கப்பட போகும் தேவ ஆட்டுக்குட்டியாக கழுதையின் மீது அந்த பரிசுத்தமான, இன்றைக்கு நமது நாட்டிலே கழுதை குறித்து சொல்லப்போனால் தவறு செய்தவர்களை மொட்டையடித்து கழுதை மீது ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி உலகம் ஊர் முழுவதும் சுற்றி வருவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு சமாதானத்தின் நகரமான் என்று அழைக்கப்படுகிற எருசலேமை நோக்கி பவனியாக சொல்கிறார். செல்லும் பொழுது அங்கே மக்கள் யாவரும் அவரை வரவேற்கிறார்கள். யூதர்களுக்கு பரிசுத்தமாக வெண்மையாக அடையாளமாக கூறப்பட்ட இந்த கழுதை இன்றைக்கு கிறிஸ்து ஏறி வந்ததினால் அவர்கள் இன்னும் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே தான் அந்த கூட்டத்தில் அநேக மக்கள் தங்களுடைய ஆடைகள் என்று சொல்லும் பொழுது தங்களுடைய பெருமை, மேட்டுமை, குணம், பாவமான காரியம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவனுடைய பாதத்திலே இறக்கி வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் செழிப்பு என்று சொல்லுகின்ற, பெருமை என்று சொல்லுகிற பொல்லாத அந்த கிளைகளை தரித்து, பாவ கிளைகளை தரித்து அங்கே கர்த்தருடைய பாதபடியிலே அவர் வரும்பொழுது அவருக்கு வைக்கிறார்கள். அவர் பாவத்தை எல்லாம் தன்னுடைய காலால் மிதித்து ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவர் வெற்றி கொண்டவராக மேலே ஏறி நிற்கப் போகிறார். இன்றைக்கும் கூட அன்மையான இறை மக்களே, அந்த ஊர்வலத்தில் நின்ற அநேக மக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் அவர்களில் நீங்களும் நானும் ஒரு வேடிக்கை பார்க்கின்ற, ஒரு விளையாட்டை பார்க்கின்ற, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பார்க்கின்ற மக்களாக நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு நாம் போகின்ற இந்த குருத்தோலை ஊர்வலம், நம் கையில் பிடித்திருக்கிற இந்த குருத்தோலை யூதர்களுடைய செழிப்பை காட்டுகின்ற அடையாளம். அந்த செழிப்பை இன்றைக்கு மீட்பாக உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஆதியிலே தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஏறி வந்த இயேசு இன்றைக்கு அவர் நம்மை அழைக்கிறார். இந்த பவனியிலே நாம் கடவுளுக்கு தேவையானவர்களாக காணப்பட, பிறருக்கு தேவைகளை சந்திக்கிற மக்களாக காணப்பட ஆண்டவருடைய கிருபையின் பவனி இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறது. ஆயத்தமா இணைந்து செல்வோம். கர்த்தருடைய இறையரசை கட்டுவோம். அவருடைய இறையரசின் விழுமியங்களை நாம் எழுந்து கட்டுவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவரே, இதோ அப்பத்தின் வீடாக, இரக்கத்தின் வீடாக இருந்து அங்கிருந்து ஒளிவமலை என்ற சமாதானத்தின் வீடை, எருசலேம் என்ற சமாதானத்தின் வீட்டை அடைகின்ற உம்முடைய பவனியில் நாங்கள் வேடிக்கை பார்க்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டவருக்கு தேவை உள்ளவர்கள், நாங்கள் ஆண்டவருக்கு தேவை என்பதை உணர்ந்து ஆண்டவரை அந்த பவனியிலே ஆராதனித்து உம்மை தோத்தரிக்க, பவனியிலே உம்மை வரவேற்க எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும். நாளை தினம் ஆண்டவரே, இந்த நாளில் நடக்கின்ற எல்லா பவனியும் கடவுளே, அந்த குருத்தோலை பவனியில் உம்முடைய மகிமை விளங்கட்டும், உம்முடைய மாட்சிமை வெளிப்படட்டும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.